காணும் கிடைக்கா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிகேமஸ். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சுனா வீடியோ வரல, கொஞ்சம் ரீசெண்டாக நடுவில் போட்டுட்ருந்தேன். நேற்று ஒரு நாள் மட்டும் போடலை. அதுக்கு காரணம் ஃபோன் கொஞ்சம் குழாய் கொடுத்துட்டான். அதனால தான் அதுதான் காரணம். ஒரு நாள் வந்துடும். 10 ஹவர். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 45 ஸ்டார் வெற்றிகரமாக அடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணுறதுக்கும் பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. சரி, ஒரு மேட்ச் பிஆரில் போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஆரில் ஒரு மேட்சும் அதே போல் இப்போ என்னது கொஞ்சம் பேர் நான் ஒரு மாட்டேது சிஎஸ் இன்றைக்கி கண்டென்ட் வந்துடுது. இருங்க வரேன். வந்துச்சு. இன்றைக்கி நம்ம துரோகம் மூமெண்ட் தான் பண்ண போகிறோம். அது லோ நியூஸில் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ நாள் தான் ரேங்க் புஷ் பண்ணிடுறது. இன்றைக்கி நம்மளோட வேலை துரோகம் மூமெண்ட். ஸ்க்ரீன் ப்ராங்க் பண்ணலாமா, துரோகம் மூமெண்ட் பண்ணலாமா? ஸ்க்ரீன் ப்ராங்க் எப்படி பையன் வந்து முடிச்சிட்டான். அங்கே பிசி ஸ்க்ரீன் ப்ராங்க் தான் வீஸ். B2Kவா இப்படி வச்சு அசிங்கப்படுத்துறாளே B2Kவை. என்ன கண்ணு B2Kவை நீ இப்படி அசிங்கப்படுத்துற? அவருக்கு மனசு வலிக்காதா? பாப்பா சீக்கிரம் வந்து அடிச்சுட்டு போ. நான் வெறும் ஆஃப்லைன் பீஸு தானே. என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு 2 நேரமா ஸ்கோப் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா திட்டு எனக்கே தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு மட்டும் எப்படி தான் தெரிஞ்சுன்னு தெரியல. அங்கேருந்து கிளியராக அடிக்கிறானுங்கப்பா. கரெக்டாக 4 ரவுண்டு. அந்த 4 ரவுண்டு வரும்போது தான் நம்ம வந்து இவனுக்கு அதுக்கு கண்ணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. கன் எடுக்காமல் அப்படியே தத்துரூபமாக நடிப்புக்குள்ளே உள்ள அப்படியே ஊறணும். மக்களே ஊறணும். நம்ம அப்படியே ரத்திலே ஊறணும். அந்த நடிப்பு தன்மை, அந்த தன்மை ரொம்ப வசம் பார்த்தா மொத்தமாக ஹாஸ்பிட்டல் வேறு எடுத்தான். என்னடா கன்னு? ஐயோ பிரேக் போய்த்த கண்ணா இப்படி எடுத்துறாங்க. கைப்பட்டு சிலிக்குன்னா நான் தொலைய போகுது. பார்த்தியா டிராபிக்கல் பேரட்டிஸுக்கு தானா? ஆனால் ஆமாம்ப்பா ஓடு பிள்ளையா தான் போல. ஐயோ இதுன போகிற சீரம் வந்து அடிச்சு போ. லாஸ்ட் ரவுண்டு தான். அடி கமான் 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 கேர்ள் கமான். வேர் ஆர் யூ? யூ ஆர் நாட் கோயிங் டு கில் மீ வித் ஒன் டேப். ஜஸ்ட் கம் மீட் மீ. அதில் பைத்தியக்காரி எவ்வளோ நண்டியாக்கு வந்து தட்டிப்பா எவ்வளோ நேரம் அது கட்டிடலாமா? சிரிக்கிறேன். இப்பயே முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா சொல்லுங்கள் கைஸ். முடிச்சிடலானா சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. தூக்கி போட்டு சொல்லிடலாம். அதை அமௌண்ட்டு போட்டுருச்சு கைஸ். அதுவும் இல்லாத அமௌண்ட் போட்டுருச்சு. இல்லாத அமௌண்ட் போட்டதுக்காக அடிக்கிறேன். அதாவது நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட் போட்டிருந்தா வச்சுருக்க மாட்டோம். இல்லாத அமௌண்ட் போட்ட காரணத்தினால தான் அடிச்சோம். ஓகேங்களா? ஸோ யாரும் இதை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. வெறுப்பேற்றிட்டான் மக்களே, வெறுப்பேற்றிச்சு. இருக்கிற அமௌண்ட் போட்டால் நான் விட்டுருப்பேன். நீ பாரு என்கிட்ட இல்லாத அமௌண்ட் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இதவே இல்லை, இல்லாத அமௌண்ட்டு போட்டு கடுப்பேற்றிச்சு. அதனால தான் மண்டே தெரியுது. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டாக நம்மளே மண்ணவாரி போடுங்க. ஆஹா ஒன் டேப்பா நான் அடித்தேனா? என்னால் நம்ப முடியலையே. மட்டும் போடலான்னு பார்த்தேன். சரி விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக விடு மாமே. திருப்பி இந்த சீட்டாக வரும் அப்படின்னா அடிச்சிச்சு. சரி விடுங்க. அதேய் அப்பா மாவல மாட்டினடி. எனக்கே வாய மட்டும் போடுற வச்சு சேரணும் பாரு. எனக்கே மாட்டோம்.
புயலுக்கே கேட்டா எங்களுக்கே அமௌண்ட்டா? இந்த வரேன், வந்துட்டேன். சுனாமிக்கே போட்டா புயலுக்கே கேட்டா எங்களுக்கே அமௌண்ட்டா? வரேண்டிங்க அப்பமாவல மாட்டி. ஐயோ என்னங்க இப்படி அடிக்குது? ஐயோ நானே ஓடி பேசிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட் நாசமாக போச்சு. இருந்தாலும் நம்ம விட மாட்டோம் என்று தெரிவித்து விட்டு அடிப்பேன். வெயிட் பண்ணுங்க. ஐயோ அவசரப்பட்டு சேஸ் போட்டேன். இல்லை எவனாவது நம்மளுக்கு கூட கண்டென்ட் கிடைக்கும் ஓசியில் வந்தானா சூப்பராக இருக்கும். வாழ்க்கையே வெறுப்பார்க்கே அப்படின்னு யாராவது புலம்பி நின்றீங்கன்னா எல்லாருக்கும் சேம் சுச்சுவேஷன் தான் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். யார் அவன் பெரிய ஆளாக இருப்பானோ? எஸ்ஆர்கே கேள்விப்பட்டிருக்காது. எஸ்ஹெச்ஆர்கே உட்பேக்கப். ஐயோ நல்ல கண் எடுக்கும்போது ஆனால் தான் ஃபஸ்ட்டு 2 மூணு வச்சுருவேன். இன்னும் டேய் நான் ஃப்ரேம் பீஸ் தாண்டா வந்து தோடா ப்ராங்க் தாண்டா பண்ணுறேன். சீக்கிரம் வந்து அடிச்சுட்டு போடா. இன்னும் உன்ன மாதிரி ஒரு 4-5 பேரை ப்ராங்க் பண்ணுவேன்டா. அடி என்ன கூப்பிடுறாங்க? ஃப்ரெண்டாக வரோம் இருக்குமோ? ஒரு நம்ம வீடியோ பார்த்துன்னுக்குறோண்ணா. நம்ம வீடியோவா எதுக்கு மூலையில் போனான்? ஏய் ஷேர் கைஸ் இவன் வந்து அடிச்சுட்டு போவான்னு பார்த்தா அந்த நாய் மூலையில் போய் முக்கி நிற்குது. ஏய் அடிடா பரமா அடிச்சுத்தோடாடா அப்படின்னு பேசுகிறாரு. அப்படின்னு பேச ஏன்டா இவ்வளோ நேரம் உட்காந்து பத்தின்னுக்கிற ஒரு ஜோனை சாப்பிட்டு விட்டு போகிறானோ? அங்கே கொத்தி நகரம் அது மட்டும் தெரியுது. வாடான்றானோ? ஏய் அப்படின்னு ப்ராங்கில் ஊறிட்டேன் நான் கூட. எப்படி 4 ரவுண்டு அடிக்க அடிக்க மாட்டேன். கதைப்படாதா? கவலையே படாதா தம்பி. நான் 4 ரவுண்டு அடிக்க மாட்டேன். 2 தான் ஆயிடுவோமா? துரோகம் மூமெண்ட் போட்டுருவோமா? ஸ்கோப் வந்து தேட்டு போட்டு அப்புறம் அங்கே பேர் வருது ஆடு தன்னால வருது. ஏய் சீர் அடிச்சுத்தடா. கடுப்பேத்துறடா நீ, ரொம்ப கடுப்பேத்துறடா. டே பாட்டே ஏய் அச்சித்தடா. எவ்வளோண்டா ஹெட்டில் வச்சுட்டு முடிச்சுட்டு போயேன்டா. ஒன்டா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரத்தில் இருக்கிறடா. டே எப்பா எவ்வளோ நேரம் கைஸா ஒரு ஒன் டேப் நம்மளாம் இருந்தால் அழகாக ஒரு ஃப்ரெண்ட் பீஸ் மாட்டுச்சா மண்டேலே வச்சோமா கிட்டே போனோமா ஒன்று கையில் குத்தணும். இதே கன்ஸ்கின் இருந்தால் பேரை வரத்துக்கா சும்மா கன்ஸ்கின்னில் குத்தி காமிச்சிங்க சீன் போடுவோம். இவனுங்க தான் இருக்கானுங்களே அடிக்கவும் மாட்டுறானுங்க, இதுவும் பண்ண மாட்டுறானுங்க. நான் அமௌண்ட்டு போடாத வரைக்கும் உனக்கு நல்லது. சேம் கேரக்டர் 2 சேம் கேரக்டர். டே அடிடா எவ்வளோன்றா நான் பிரச்சனைடா. எனக்கு ரொம்ப கடுப்பாயிரம்டா. டே ரொம்ப நேரமாக நான் பார்த்துனேக்கிறேன். ஒன்ட்டை படிக்க தெரியாமல் நீயும் ஒன்ட்டை படிக்கிற பார்த்துனேக்கிற. சீக்கிரம் அடிச்சுத்தோடா. கடுப்பு அடிடா அடிடா பேக் உசுரை வாங்குறேன் நான் அச்சிருண்டா. டே அடி ஜோனில் மாட்டியாவது சாவடிக்க போடுறா. பொறுமையாக தலையில் வச்சு தான் அடியாண்டா. எப்போ எவ்வளோ நாளாக கழிச்சு ஒரு ஒன்ட்டா படிக்கிறான் கைசான. அதுக்கும் எவ்வளோ மூக்குறான் அவன். நம்மளாக இருந்தால் அதுவாக வரும். ஒன்ட்டா அப்போலாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அதுவாக வரும். இந்த சைடு அங்கே நிற்குதா பாருங்க. அடி சீக்கிரம் அடி ஏன்னா நான் போட்டுருவேன். டேய் உன்னோட ப்ரோ பிளேயர்ரா. நானே உன்னோட ப்ரோ பிளேயர்ரா. சீக்கிரட்ரா கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுகிறேன்டா. டேய் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணுறது தான்டா உன்னை அடிக்காமல் விட்றேன். இல்லைன்னா அவனை ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே போட்டுருவோம். அச்சா எவ்வளோ நேரம் டேய் என்னால் முடியலடா. ஒரு விஷயம் என்னால் சுத்தமாக முடியலடா. ஒரு ஒன்ட்டா படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா?
இது இந்த வாட்டி அது ஒரு கன்று தான் இருக்கும், அதை வச்சு நம்ம அடிப்போம். இப்போது நம்ம வெளியே போனோம்னா கண்டுபிடிச்சிருவான் நம்ம ஆஃப்லைன் பீஸில்னு. அப்படியே அவனை நம்ப வச்சு ஐயோ அதான் இந்த கன்று பற்றி பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கின் வச்சு பீஸ் அங்கே ஆகுது, இது வருது பார்த்துட்டேன். வர மாட்டீங்க. முன்னாடி அடிச்சிருக்கேன், நம்ம அடிச்சிட்டேன். சூப்பர். சரி, கடைசியாக ஒரே ஒரு மேட்சாவது ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணிட்டு போவோம். நான் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தில் நான் வந்திருக்கேன். அத்தாடி இப்படி தூக்குவது உடம்புலாம் ஒரே நசன் 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 வலிக்குதுங்க. சஃபகேட். முன்னாடி ஃபஸ்ட் 2 ரவுண்டு மட்டும் அடிச்சிருவோமா? என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆஃப் அப்படியே தலைகீழாக ஃப்ரெண்ட் ட்ரைவ் பண்ணுவோம் நம்ம. ஆஹா, ஃபஸ்ட் 2 ரவுண்ட் அடிக்கிறான்னு பார்த்தா அவன் நம்மளை அடிச்சிட்டானே. அது ஏன்டா நல்லா நான் கண்டென்ட் எடுக்கும் போது தான் நல்லா அடிக்கிறவனா வரீங்க, கண்டென்ட் எடுக்காதனால தான் சப்பையாக வரீங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க டே? நான் கண்டென்ட் எடுக்கிறது பொறுக்குன்னா சொல்லுங்கடா, வேறு ஏதாவது கண்டென்ட் கூட எடுத்துக்கிறேன்டா. நான் பிரச்சனையே இல்லைடா எனக்கு, அதுக்கு அடிக்காதீங்கடா. சைடு இருக்கான், சரி இருக்கானே தெரியல. இவ்வளோ பெருசாக இங்கே இருக்கு. ஐயோ இங்கே தான் இருக்கான் கிராதகன். அனுசி விட்டான் பற்றி அவசரா. டேய் என்னடா நடக்குறீங்க? என்ன நடக்குறீங்க? ஓ ஆமாம் ஆமாம், கேட்க வச்சுருக்கான். சரி, இந்த ஒரு மேட்ச் நம்மளே மண்ணாடி போட்டுக்கணும். எப்பயும் போல அதே தான் அடிக்க வேண்டியது தான், வேறு வழி. நான் மேட்ச் இந்த மேட்ச் ஊற்றிக்குங்க, அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் அது பண்ணணும்ல. நெக்ஸ்ட் 2 மந்த்ஸா ஆனால் 1 டேப் பிளேயராக இருப்பான் போல இருக்குது. ஷார்ட் ரேஞ்சுக்கு என்ன எடுக்கிறான் நம்மளுக்கே ஆஃப்லைன் கிடைக்கா. செத்து போட, நீ 1 டேப் தான்டா அடிப்பேன், நல்லா அழுத்தி பிடிப்பேன். யார் அடி உங்கள்கிட்டேவா? 1 டேப் வர்சஸ் அழுத்தி பிடி, எது ஜெயிக்கும்? அழுத்தி பிடி தான் ஜெயிக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க, டவுட்டாக இருக்கே. சுற்றி வந்தீங்க, சுற்றி வரதால் சுட்டீங்க, சாட்கனை எடுத்து அடிச்சிங்க. கோட்டா கேரக்டர் வந்துச்சுன்னா தைரியமாக ஏறுறோம், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகலாம். எங்கே இருக்கான்னு கூட தெரியும். அந்த சீட் இருக்காங்க பைத்தியக்காரன். ஐயோ கண்ணு பூங்கிறாச்சு. அது 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 அப்படிதான். அதாவது ஒரு ப்ரோ பிளேயருக்கு தெரியும் எங்கேருந்து அடித்தா எப்படி ஹெட்ஷாட், எப்படி அடித்தா எப்படி ட்ராக் பண்ணால் ஹெட்ஷாட் வரும்ன்றத ஒரு ப்ரோ பிளேயரால் தான் தெரிஞ்சிக்க முடியும். பேசிக்கலாக நம்ம ப்ரோ பிளேயர், அதனால் நான் வந்து ஈஸியாக அவனை ஹெட்ஷாட் அடிச்சுட்டு காலி பண்ணுறேன். வருங்க வருங்கால ஸ்னைப்பர் பிளேயர், வருங்கால ஸ்னைப்பர் பிளேயர் அறுத்துக்கிட்டால் தான் இப்போ ஒருத்தர் ஸ்னைப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கற்றுக்கணும்னா சொல்லுங்கள், நான் கற்றுத்தரேன், பிரச்சனையே இல்லை.
இருக்கான், அங்கே தான் இருக்கான். இன்னுமாடா இங்கே இருக்க? அதான் அப்படியே ஐயோ கேப்பல் ஐயோ பார்த்தீங்களா? ஆனால் சொல்கிறேன்ல, அதாவது ஏடபிள்யூஎம் நான் வந்து ஒரு பாண்டிக்கு ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆள். ஸோ ஈஸியாக நான் வந்து அடிச்சிடுவேன். பார்த்தீங்களா, அவனே ஷாக் ஆகிட்டேன். இனிமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் ஷாக் ஆக மாட்டீங்களா? என்ன அங்கேயே மட்டும் விட அவனே வாரி கொட்டினாங்க. ஜெயிச்சிட்டோம். நான் தான் சொல்கிறேன், நம்மளை பார்த்து ஏடபிள்யூஎம்ல எப்படி ராயம் அடிச்சான்னு பயந்தே போயிட்டான். ஆனால் கண்டென்ட் 2-3 மேட்ச் நாசமாக போச்சு. கண்டென்ட் என்ன கொடுமை சரவணன் இது. 3 மேட்ச் கண்டென்ட் ஊற்றி இது சரவணன். ஆஃப்லைன் ட்ராக் பண்ணுறான்னு போனது சரவணன். பாஷா பாஷா யாரா என்ன வெயிட் காம்பினேஷன் பிளேயராக வேணும். சூப்பர். இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி ஆள்லாம் பொழைக்க முடியும். ஆஹா வந்துடுச்சு. அங்கே இருக்கான் பைத்தியக்காரன். ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு நம்ம ஆடுவோம். டேய் என்னடா ஆகிற? சவுண்டு மட்டும் கேட்குது. ஆளை காணும். அங்கே இது பேர் பாருங்க. ஐயோ பிளாக் டிஷர்ட் தான் செய்கிறானே. இப்போ எந்த கேர் போனோம் வச்சுருவோம் பட்டாளுங்க. டேய் கீழே விளாடே மேலே விளாடி. டேய் தம்பி மேலே விளாடி வர்றான் இவன். வெஸ்டிக்கு எடுத்து போட்டுருவா. ஆடாம் லூஸ் ஜாஸ்பென்ட்டு இதெல்லாம் வச்சுருக்கானே. டவுட்டாக இருக்கு. இவன் ஜெயிக்க முடியுமா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்டில் நான் ஒரு மேட்ச் வந்து சக்ஸஸ் பண்ணுறேங்க. பண்ணியே தீருவேன். ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சில் 2 மேட்ச் கொலவெறியிலே ஊற்றிக்கிச்சு. ஒரு மேட்ச் வந்து அவன் ஏதோ பண்ணான். நானாக குழப்பிக்கிட்டேன். ஒரு மேட்ச் வந்து எமௌண்ட்டு போட்டதை ரேஞ்சு. நாடா உனக்கு ரேஞ்சு கேட்குது அப்படின்னு ரேஞ்சு ரேஜ் அவன் கடுப்பேற்றதுனால நான் இது பண்ணுறேன். டேய் எங்கே இருக்க? இவ்வளோ நேரமாக வந்து அடிக்காமல் இருக்கானே. ஏதோ பிளான் பண்ணுறாங்க இசாமன் தீட்டுக்குட்டி. சும்மா தான் தூக்கி போடுறேன். நீ யாரும் போயிட்டாரு. நான் ஒன்றும் அவ்வளோ பெரியவன்ட்டா பிளேயர்லாம் கிடையாது. ஏன்னா ஜோன் எடுத்து சாப்பிச்சிடலாம் பாருறோம். இப்போ செக்கிங் பண்ணுறானோ செக்கிங்கே. டேய் நான் எனக்கே செக்கிங்கா? நான்லாம் நடிப்பில் இறங்க ஆரம்பிச்சிட்டேன்னா 10 ரூபமாக நடிப்பேன். அந்த மாதிரி ஆள் நான். என்கிட்டே செக்கிங்கா? சுனாமிக்கே பூட்டா, புயலுக்கே கேட்டா போட்டா எப்படி? வாங்கிட்டு ஐயோ பார்த்தானா தெரியுமா? பார்த்தீங்க தமாசு ஃபேமஸாக இருக்குன்றதுனால தமாசு. கைது மேக்டில் வருவானா மாட்டானா அவன்? எனக்கு அது ஒன்று தான் தெரிஞ்சான். Partying on after knocking down an enemy, enter highlight mode which increases rate of fire by 18% and movement speed by 12%, but then decays quickly if it lasts for 6 seconds. During highlight mode, consecutively knocking down enemies will reduce the countdown and further boost rate of fire by 4% and movement speed by 3%. நான் பச்சை எனக்கும் தெரியாது. ஸோ நேரம் கேட்கணும். நம்மளுக்கே ஃப்ரெண்ட் பண்ணி பண்ணுறானோ? அடா ஆமாங்க ஈஷ், நம்மளுக்கே ஃப்ரெண்ட் பிளான் பண்ணுறாங்க ஈஷான. எர்ரா கண்டென்ட்டை மண்ணவாடி போடக்கூடாதுடா. எனக்கு ஒரு காரணத்தினால நான் சும்மா இருக்கேன்டா. டேய் சொட்னேறனால ஏஎஃப்கே வாங்கினால அது வரைக்கும் சந்தோஷம். ஆர்சி ஜோன் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் ஓடுது. சீக்கிரமாக செத்துட்டேன்னா அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடும்.
அவனை பார்க்கவா போகிறேன். ஏண்டா இவ்வளோ நேரம் என்னடா பண்ணியிருந்தேன்? கில்லுக்காக ஓடி வருவான். நீ என்னன்னா அவனை டேய் நான் எனக்கே சீன் போடுறியா? நீ சீனுக்கே சீனா? அவனை சீரண்டாடுறா அவனை. திருப்பி இது யூஸ் பண்ண கண்டுபிடிச்சிருவான். எங்கே இருக்கான்? எங்கே காணா போயிட்டான்? அது அங்கே இருக்கான். இங்கே இருக்கான் பாருங்க. பிசி ஸ்கோப் ஒன்று இதுன்னு நினைக்கிறாங்க. வந்து ஃபெமஸ் செடிக்கிறான். யாருங்க இவன்? வச்சிருவா மேட்ச்சில் வந்துட்டா படிக்கிறது தான் 1 மணி நேரம் முக்கியந்தியாப்பா. நீ என்னடா நினச்சின்னு இது மனசில்? டேய் நான் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுக்கலான்னு வரும்போது தான் ஆளாருக்கு போவீங்களா? டேய் டே டே இதுதான் அநியாயம்டா. அட பாவீங்களா? கைஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்களா? எதுவுமே பண்ண நம்ம ஜெயிப்பது எப்படின்னு என்ன பார்த்து தான் கற்றுக்கணும் மக்களே. கண்டென்ட்டு ஊற்றிக்கிச்சு. ஏ ஜாலி. அட போங்கடா பைத்தியக்காரனுங்களா. கஷ்டப்பட்டு ஒருத்தன் வந்து முக்கிய கண்டென்ட் எடுக்கிறான்னு நம்ம ஏதாவது கொஞ்சம் காப்பரேட்டு பண்ணுவோமே, அதெல்லாம் கிடையாது. வந்தான் 4 ரவுண்டு அடித்தான், அவன் வெளியே போயிட்டான். சரி கடைசியாக ஒரே ஒரு இது போட்டு முடிச்சுப்போம். ஒரே ஒரு சிஎஸ் ரேங்க். என்னடா ஆப்போசிட் டீமில் பெரிய ஆள் ஆகுறீங்களோ? அட பாவீங்களா? டேய் ஏன்டா எங்கள் டீம் மொக்கையாகுது? இப்போதான் இந்த எப்பட்றா மனுஷால் எப்பட்றா வாடுறது? இப்போல்லாம் இந்த கண்டென்ட்டு சும்மாவே எடுக்க முடியலடா. நீங்கள் வேறு பெத்த கை தான் கூட்டின்னு வரீங்களேடா. எப்பட்றா நான் அடிப்பேன்? மற்ற டீம் இங்கே வந்து பறந்துன்னு வருவானுங்களே, அவனுங்க என்ன மக்களே பண்ண போகிறீங்க? இது போடுவேன். You can ask the flowers. I said flowers. என்னடா பாட்டா? Hey, what is happening here? I can't believe it. Mukesh gang. What happened? போட்டு மத்துறானுங்க அவனுங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி மத்துறான். ஒரு வேளை ஏதாவது மேட்சை போட்டு விட்டுருவோமோ? இந்த மாதிரி தான். அண்ட்ரே கணித்தார் எஸ்கே அண்ட்ரே கணித்தார் டிஜிடி போடுங்கடா. பிஜிஎம் டான் 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 எவனா போட மாட்டான், நம்மளே தான் போட்டுக்கணும். மணி 5:53. சூப்பர். நான் சொல்கிறேன் மினி ஊசியில் பாருங்க, அப்படியே பறக்க விடுவேன். மற்ற ஊசியில் தானே அப்படிலாம் கிடையாது. நான் தான் கீழே எடுப்பேன். என்கிட்ட இருந்தால் ஓசி மற்றவங்கிட்ட தான் நான் ஓசி எடுப்பேன். என் கீழே நான் தான் எடுப்பேன். ஐயோ திட்டு கட்டு இங்கே இருக்குது. சம்மி உன் காலையை விட விடுறேன்ப்பா, என்னை மட்டும் விட்டுருப்பா. என்னை பார்த்தாலே அடிக்கிறீங்கப்பா, முடியலப்பா. ஐயோ வந்துட்டேன் நினைக்கிறாதங்க. இங்கே ஒரு பிசி இருக்குது. நான் கடிச்சிட்டான் வச்சுதாம்மா புதிடா கைப்புள்ள. இந்த நேரத்தை தான் காது கீதி எல்லாம் நம்பிக்கும். எட்ரா ஊசிய அட்ரா அவனை. அப்போ நான் கஷ்டம். ஒரு வழியாக நானும் ஒரு கீழே எடுத்துட்டேனே. எங்கடா தம்பி எங்கடா டேய் என்னை ஒரு கீழே கொஞ்சம் விட்டு கொடுக்குறது. சரி விடுங்க பார்த்துக்கலாம்.
இதெல்லாம் நம்மளுக்கு நடக்காததா? எல்லாருக்கும் நடக்கிறது தானே. கீழே நம்ம எடுக்கலான்னு வருவோம், நம்ம ஊசி எடுத்துறாங்க. அது வேறு விஷயம். A94 வேறு A94 அதை பாருங்க. எனக்கு கொடுத்துருக்கனால இந்த பாட்டு அப்படின்னா இதுன்னு தெரியல. இதே மூளை ஃபுல்லாக ஒன்று. சாரி, மூளை ஃபுல்லாக ஐயோ வேணாங்க. மூளை ஃபுல்லாலாம் ஒல்ல. இப்போ தான் இதை வச்சு ஒரு ஃபங்க் பார்த்துட்டு வந்தேன் இன்ஸ்டாவில். ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணேன்னு இருந்தேன்னா அதான் அப்படியே வந்துடுது. இப்படி சேனல்னே ஒரு தனி ஐடி ஆர்டர் பண்ணலாம் தான் வழி. இங்கே ஒரு பீஸ் இருக்குது. ஐயோ நானே சுட்டு காமிச்சு கொடுத்துருங்க. ஓடுறா கைப்புள்ள. ஏடா வேற தம்பி வாப்பா. காப்பாற்றிட்டானா? சூப்பரா வரலா. ஓஹோ நானா ஓடுறா கைப்புள்ள. பின்னாடி ஷேஃபாக கவரத்துன்னு இருக்கணும். ஏன்னா போட்டு சாத்தி போடுவானுங்க. இத்தனை பேர் இருக்கிறானுங்க. இன்னொருத்த எங்கே இருக்கிறான்? 2 பேரை குடிச்சிக்கிட்டு ஏடா இருக்கிறீங்க. ஒரு பீஸ் மேலே போகுது. இன்னொரு பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையோ. ரெண்டு பீஸ் மேலே தான் இருக்குதோ. ஓ அவனே முடிச்சிட்டானா? சூப்பரு. MP5 நீங்கள் ஆடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு என்றால், நான் MP5 பிரேக் த்ரூ எடுக்கிற நிலைமையில் உள்ளேன். அதில் நான் பிரேக் த்ரூ எடுத்தால் எனக்கு தான் பெருமை. நான் மைப்பது எருமை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்காவது A94 வேணா ஓசியில் தர எடுத்துக்கலாம். கண்டென்ட் தான் ஊற்றிச்சு. அதனால தான் இந்த CS ரேங்க் கடைசியாக போடுறேன். ஓகேங்களா? இதுக்கடுத்து வீடியோ முடிச்சுப்பேன். அவ்வளோதான். அது தெரிஞ்ச கதை தான். அது ஊருக்கே தெரியும். மொத்தமாக ஏறினா கும்பலாக ஏறானுங்க. ஏன்னா இறங்க மாட்டானுங்க. படுவாய் பயிரும். இதுதான் ஒரே சைடு இது பாரு. நானும் தனித்தனியாக பூந்தா சொல்லிட்டுறானுன்னு சொல்லிட்டு. டேய் போவாதையா, அடி வாங்கிடுவையா. செது போச்சு. ஆஹா ஒரு நாக்கு. ஓடு 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 நெஞ்சு. ஐயோ வெயிட் பண்ணுறான். யாருக்கு இல்லை யாரோட இல்லை. இவ்வளோ படுறா. ஆஹா நானா இந்த நாக்கு எடுத்தேன். ஐயோ இந்த நேரத்தில் தான் இது வேறு நல்லா தான் இருப்பானுங்க. நல்லா போனால் சொல்லிட்டுருவானுங்க. என்ன பண்ணுறீங்க? யாராவது கொஞ்சம் காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுவது நல்லது. கொஞ்சம் காப்பாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். பாயா போய் நான் சும்மா போனோம். பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. ஹெல்ப்புமீ. ஐயோ அடிச்சிருவியாயா? ஏதாவது காப்பாற்றிட்டு கூட நீ அடிக்கிறாயா? தப்பு இல்லையா? நான் எல்லாரையும் முடிச்சிட்டான். தம்பி அடிச்சிருவியான்னு கேட்டேன். யாராவது நீ காப்பாற்றிட்டு கூட அடிக்கிறான்னு சொன்னேன். மதிச்சேன் என்ன? மொத்த விட்டே அவன் ஷார்ட்னு போயிட்டான். இப்போ என்ன பண்ண போறீங்க? கையில் எடுத்து வச்சுருக்கு. விஎஸ்எஸ் ரீ டேமேஜ் இதுதானா? டேமேஜ் லாங்குவேஜ் சைலண்ட்டு. ஹை ரேட் ஆஃப் ஃபயர் அண்ட் கம்ஸ் வித் த 4x ஸ்கோப் அண்ட் சைலன்சர் ஐடியா ஃபார் மிட்ரேஞ்ச் காம்பேட் தானே. நான் போனால் தானே நான் லாங் ரேஞ்சில் அடிப்பேன். போய் இது எப்படி விட்றா ஆளு சாமி.
நான் தாண்டா இனிமேல் வந்தேன் அதற்போது உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா ப்ரோ பிளேயர். இடபிள்யூஎம் இருக்கா? ஆகுது அவசியம் எது கொடுத்தாலும் எடுத்துக்கிற கேஸ் தானே நான். ஐயோ இங்கே அழுத்துறது வழியா? சப்பா இவன் அடிக்கிறதுக்கு நான் பட்ட பாட்டிருக்கு. அது எனக்கு தானே தெரியும். வேறு எனக்கு அது தெரியுமா? தெரியாது. சொன்னாலும் கேட்க மாட்டானு. பாரதிச்சு பார்த்தோம். ஐயோ இதுக்கு பதிலாக நீ வேறு ஏதாவது குத்துருக்கனால இதுக்கு யாராவது அப்டேட் பண்ணி தெரியுங்களா? இதையாவது யாராவது அப்டேட் பண்ணிட்டாங்களா? இப்படி தர மாட்டீங்களா? சொல்லிட்டுரும் என்ன ஓடுறா தம்பி அடிக்கிறனா ஓடுறனா வச்சிருவானுங்க உன்னோட. சிவி வந்துருமா? இங்கே தான் இது அந்த பிசி. அதுதான் சரி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்வது நான் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டிஜிடி கைஸ். பாய் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 பாய்.